ஃப்ரெண்ட்ஸ், மத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனத்துல ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படிங்கிற வசனம் இருக்கு. இந்த எளிமை உள்ளவர்கள் அப்படிங்கிறதுக்கு எளிமை, எளிது, இதெல்லாம் ஈஸி, அதாவது டக்குன்னு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆவியில் எளிமை உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்கன்னா, ரொம்ப சகஜமாக ஈஸியாக பிறரோட மிங்கிள் ஆகிறவங்களாக இருப்பாங்க. அவங்க ரொம்ப நல்ல கனமும் மரியாதையும் செல்வமும் புகழும் உடையவர்களாகவே இருந்தாலும் அவங்க எல்லார்கிட்டையும் ரொம்ப நேர்த்தியா தாழ்மையா பழகுகிற குணமுடைய ஒரு நபராக இருப்பாங்க. யாருன்னா அந்த ஆவியில் எளிமை உள்ளவர்கள். அப்போ தேவன் சொல்லுகிறாரு, இந்த ஆவியில் எளிமையுள்ள ஒரு மனுஷன் ரொம்ப பாக்கியவானாக இருப்பான். ஆனா அந்த எளிமை அப்படிங்கிற ஒரு காரியம் ஒரு மனுஷனுக்கு தன்னால வரக்கூடிய ஒரு காரியம் இல்லை. ஏழ்மை ஒரு மனுஷனுக்கு தன்னால வரலாம். ஞானமாக செயல்படாமல் தன்னுடைய கையின் ஆசீர்வாதங்களை சரியாக பராமரிக்கலைன்னா ஏழ்மை வரலாம். ஆனா நல்ல ஆசீர்வாதங்கள் இருக்கு. எல்லாரும் கனத்துக்கும் மரியாதைக்கும் உரிய ஒரு பாத்திரமாக இருக்கிற ஒருத்தர் தன்னை எளிமையாக காட்டிக்கொள்ளணும் அப்படின்னா அது தன்னால வருகிற ஒரு காரியம் அல்ல, அது தேவனிடமிருந்து வருகிற ஒரு காரியம். அப்போ இந்த எளிமைங்கிறது நமக்கு எப்படிப்பட்டதுன்னா அதுவும் ஒரு விதமான ஞானம். ஏன்னா தன்னிடம் வேலை செய்ய நிறைய பேர் இருந்த போதிலும், தான் ஒரு ஜெப ஆலயத்திற்கு தலைவனாக இருந்த போதிலும் தேவன்கிட்ட போய் தன்னை தாழ்த்தினார்களே, அந்த 100க்கு அதிபதியும் எவ்விருவும் தனக்கு ஒரு காரியம்னு ஒன்று தான் இத்தனை பேருக்கு அதிபதிங்கிறத விட்டுட்டு இறங்கி போனார் பாருங்க. தான் ஒரு ஜெப ஆலயத்திற்கு தன்னை சுற்றி இருக்கிற எத்தனையோ பேர் இந்த ஜெப ஆலயத்தில் ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம். அவங்க முன்னாடி நான் போய் எப்படி இயேசுக்கிட்ட போய் ஒரு ஹெல்ப் கேட்கறது அப்படின்ட்டு இல்லாமல் எல்லா உயர்வும் பெற்றவர்களாக இருந்தாலும் தன்னை தாழ்த்துனாங்க பாருங்க. அந்த தாழ்மை உள்ளவர்களை தேவன் பாக்கியவானாக கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இந்த தாழ்மை உள்ளவர்களை தான் தேவன் முதல்ல தன்னுடைய பிரசங்கத்துல முதல் வரியில சொல்லுகிறார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருக்கிறதுனால வர அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? அடுத்தடுத்து நம்ம பார்க்கிறோம், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்தகுணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம், சுத்த உள்ளம், சமாதானம் பண்ணுகிறவர்கள், நீதி நிமித்தம் இவங்க எல்லாருமே எந்த கேட்டகரிக்கு அடுத்தாப்புல வர்றவங்கன்னா ஆவியில் எளிமை உள்ளவர்களுக்கு அடுத்தாப்புல வர்றவங்க. இதைய டிக்டோவா வாழ்ந்து காட்டினவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் பரலோகத்துக்கே பூலோகத்துக்கும் அதிபதியாக இருந்த போதிலும் எதுவுமே இல்லாதபடி மனுஷனோட மனுஷனா ஒரு சகஜமாக எல்லார் கூடயும் பழகிறவராக இருந்தார். அப்படி எளிமையுள்ள மனுஷனாக இருந்ததுனால தான் அவரால் துயரப்பட முடிஞ்சது, சாந்தமா இருக்க முடிஞ்சது, நீதியின் மேல பசித்தாகத்தோடு இருக்க முடிஞ்சது, அநியாயம் செய்த போதும் சகித்து கொள்ள முடிஞ்சது. இது எல்லாவற்றுக்கும் முதல் படி என்னன்னா ஆவியில் எளிமை. அதனால தான் தேவன் சொல்லுகிறார், பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு. ஏன்னா இந்த எளிமைக்கு நேர் எதிரடையான காரியம் அது. இந்த எளிமை இல்லாமல் போச்சுன்னா தேவனுடைய எந்த காரியத்திற்கும் நம்மளால கீழ்ப்படிந்து எந்த ஒரு காரியத்தையுமே நம்மளால செய்ய முடியாது. அதனால்தான் தேவன் இந்த காரியத்தெல்லாம் தன் வாழ்க்கையில அவரே செய்து எல்லாவற்றையும் நமக்கு முன்பாக காட்டி ஆவியில் எளிமை உள்ளவர்களாக தேவன் வாழ்ந்து காட்டினார். நம்மளால அப்படி இருக்க முடியுமா? நம்ம ஒரு பொசிஷன்ல இருக்கோம், நம்ம ஒரு வேலையில இருக்கோம், அந்த வேலைக்கும் கீழாக நம்மளால இறங்கி போய் நமக்கு கீழே வேலை பார்க்குற ஒருத்தரிடம் சகஜமாக பழக முடியுமா? கர்த்தர் அப்படி தாழ்மையுள்ளவர்களை கொண்டு நிறைய காரியங்களை இந்த பூமியில நல்ல வல்லமையான தேவ ஊழியர்களாக எழுப்பி செய்யறத நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியுது. அவங்க எந்த உதவி செய்தாலும், யாருக்காக மனம் இறங்கினாலும் தாங்க செய்யற எல்லா காரியத்திலும் இதுல தேவன் மகிமைப்படுகிறாராங்கிறது தான் பார்ப்பாங்க ஒழிய தன்னுடைய பேர் வெளியே வரணும்னு அவங்க நினைக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் ஆவியில் எளிமை உள்ளவர்கள். அதைத்தான் முதல் குவாலிஃபிகேஷனாக தேவன் சொல்லுகிறார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஏன்னா பரலோகத்திற்குள்ள நுழைவதற்கு அவங்களுக்கு ஒரு பெரிய தகுதியே இந்த ஆவியில் எளிமை தான். அந்த ஆவியில் எளிமையை தேவன் நம்ம கிட்ட கற்றுக்கொள்ள இன்று நமக்கு அந்த உணர்வை தருகிறார். எல்லாம் இருந்தாலும் தாழ்ந்து போ, உன் மேல குற்றமே இல்லாமல் குற்றம் சுமத்தினாலும் அவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்.
எதை செய்தாலும் இது கர்த்தருக்கென்று செய், உனக்கென்று செய்யாது அப்படின்ட்டு இந்த காரியத்தின் மூலமாகத்தான் தன்னுடைய பிரசங்கத்தையே தேவன் ஆரம்பிக்கிறார். நம்ம கிட்டையும் அந்த காரியத்தை தான் கற்றுக்கொண்டு செய்ய சொல்லுகிறார். நாம் அப்படி செஞ்சோம் அப்படின்னா நிறைய ஆத்துமாக்களை தேவனுக்காக ஆதாயப்படுத்த முடியும். அப்படி இல்லைன்னா இந்த பூமியில நமக்கு அறிந்தவர்கள் மத்தியில நானும் ஊழியம் செய்தேன் அப்படின்ட்டு சந்தோஷம் மட்டும்தான் பட முடியும். நாம நம்மளை சிந்தித்து ஆராய்ந்து ஆவியில எளிமையோடு நடந்து கொண்டு தேவராஜ்யத்தை கட்டி எழுப்புவோம். God bless you. So ஃப்ரெண்ட்ஸ், மத்தேயு 5வது அதிகாரம் 15வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் அது விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுதுதான் அது வீடு முழுக்க வெளிச்சம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு 16வது வசனத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு. அப்போ இதுல வெளிச்சம் அப்படிங்கிறத எதுக்கு ஈக்குவலா சொல்லியிருக்கிறாங்கன்னா, நம்மளுடைய நற்கிரியைக்கு ஈக்குவலா சொல்லியிருக்காங்க. இப்போ வெளிச்சம் ஒரு இடத்துல இருக்கணும்னா கண்டிப்பா என்ன இருக்கணும், ஒரு எரிகிற அக்னி அங்க இருக்கணும். ஒரு அக்னி இருக்குன்னா அந்த அக்னியை ஹோல்டு பண்றதுக்கு ஒரு விளக்கு தேவை இல்லையா? அப்போ விளக்கு தண்டாக யார் இருக்கிறார்னா தேவன் நம்மளோடு நடக்கிறவராக இருக்கிறார். விளக்காக நம்மளை பயன்படுத்துகிறார் தேவன். அதுல எரிகிற தீபமாக நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த வெளிச்சம் அப்படிங்கிறது தான் நாம செய்கிற நற்கிரியை. அப்போ நாம ஒருத்தர்கிட்ட போய் பேசுறோம்னு வைங்களேன். இப்ப நீங்க யாரோ ஒருத்தர்கிட்ட போய் பேசும்போது, நீங்க கிறிஸ்டினா இல்ல வேற ரிலீஜியனா, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்களா, நீங்க ஒரு ஊழிய தாகத்தோட நடந்துக்கிறீங்களா, மாம்சீகமா இருக்கிறீங்களா, இது எதுவுமே ஒருத்தங்களால உங்களை பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஆனா உங்களுடைய செயல்களின் மூலமாக நீங்க எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத இன்னொருத்தரால கண்டிப்பா ஜட்ஜ் பண்ண முடியும். நீங்க இரக்கத்தோடு பேசுறீங்களா, உங்க வாயிலிருந்து வர வார்த்தை, நீங்க செய்கிற கெஸ்டர்ஸ், நீங்க பழகுற விதம், இதை வச்சு இந்த நபர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு அவங்களால என்ன செய்ய முடியும், நம்மளை குறிச்சு ஒரு தீர்மானத்திற்கு வர முடியும். கர்த்தர் அதை தான் சொல்றார், உன்னை குறிச்சு ஒரு தீர்மானத்துக்கு வர்றாங்க பாரு, அந்த தீர்மானம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா நல்லதா இருக்கணும். ஏன்னா நீ நடந்து கொண்ட விதம் நற்கிரியை வெளிப்படுத்துகிறதாக இருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை அவர்கள் மகிமைப்படுத்துவாங்க. நாம வாயை திறந்து நான் இயேசுவோடைய பிள்ளை, நான் இயேசுவால ரட்சிக்கப்பட்டேன், நான் இப்படி பாவத்திலேருந்து வெளியே வந்தேன், உங்களை மீட்டுக்கொள்ள வந்தேன்னு நம்மளை குறித்து சொல்லி, இயேசுவை குறித்து சொல்லி ஒரு சுவிசேஷம் சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்மளை குறித்து தெரிகிறத விட நாம் செய்கிற செயலின் மூலமாக அவங்க நம்மளை குறித்து தெரிஞ்சு அவங்க டைரக்டாக யாரை மகிமைப்படுத்துகிறாங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த பூமியில் இருக்கிறாரே அப்படின்ட்டு தேவனை நோக்கி அவங்க மகிமைப்படுத்துகிறாங்களாம். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு, உங்கள் வெளிச்சத்தின் மேலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா பார்க்குற யாருக்குமே விளக்கு எங்கே இருக்குது, அந்த விளக்குல இருந்து வருகிற அக்னி எங்க இருக்கு அப்படின்னு தெரியறதுக்கு முன்பாக ஒரு இடத்துல வெளிச்சம் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த வெளிச்சத்தை நோக்கி அவங்க நகரும் போதுதான் அந்த விளக்கையும் அந்த அக்னியையும் அவங்க கண்ணிட்டு பார்ப்பாங்க. அப்போ நம்மளுடைய நற்கிரியை மட்டும்தான், நம்ம கிட்ட இருந்து வெளிப்படுகிற நற்குணங்கள் தான் தேவனை உலகத்திற்கு காட்டவே முடியும்னு தேவன் இந்த வசனத்துல சொல்றார். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள்னா நீங்க தான் இந்த உலகத்திற்கு நற்கிரினா என்னன்னு சொல்லி கொடுக்கிறவர்களாக இருக்கிறீங்க. அதனால நீங்களே மற்றவங்களை போல கோபப்படாதீங்க, மற்றவங்க எரிச்சப்படுறது போல எரிச்சப்படாதீங்க. மற்றவங்க ஒரு தண்டனைக்கு எப்படி தீர்ப்பிடுவாங்களோ அப்படி தீர்ப்பு செய்யாமல் மன்னிக்கிறவர்களாக காணப்படுங்க. ஏன்னா உங்க கிட்ட இருந்து வெளிப்படுகிற நற்கிரியை அவர்களை என்கிட்ட அழைத்து கொண்டு வரும். என்கிட்ட அவங்க வரும்போது பரலோக பிதாவை மகிமைப்படுத்துவதற்கு அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நான் கொண்டு வர முடியும்னு கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம எத்தனையோ தடவை சுவிசேஷம் சொல்லணும், நிறைய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும்னு விரும்புவோம். ஆனா அந்த விருப்பத்திற்கு அடித்தளமாக கர்த்தர் இதுக்கு முன்பாக நம்ம கற்றுக் கொடுத்தது போல ஆவியில எளிமை உள்ளவர்களாகவும் இருக்கணும். அதே சமயம் நம்ம நற்கிரியின் மூலமாக பிறருக்கு நமக்குள்ள வாசம் செய்கிற கர்த்தரை வெளிப்படுத்துகிறவர்களாகவும் இருக்கணும். ஆனால் நம்ம அநேக வேலைகளில் தவறி போகிறதுனால தானே கிறிஸ்தவர்களை மதிக்க வேண்டிய இடத்துல இருந்து இப்போ கிறிஸ்தவர்களை நம்ம
மதம் மாத்துறவங்கன்னும் காசு கொடுத்து மற்றவங்கள வந்து விலைக்கு வாங்குறவங்கன்னும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் முந்தி காலத்தில் அப்படி இல்லை. கிறிஸ்தவர்களா அவங்க உண்மையை தான் பேசுவாங்க. கிறிஸ்தவர்கள் கிட்ட ஒன்று கொடுத்தோம், வேதக்காரங்க கிட்ட ஒன்று கொடுத்தோன்னா அவங்க பத்திரமா வச்சுருப்பாங்க அப்படின்னு நம்மளை குறித்துதான ஒரு உயர்வான சிந்தனை இருந்தது. இடையில நிறைய மாம்சீகத்தோடு இந்த கிறிஸ்தவத்தை அணுகுனதுனால நாம் நிறைய அந்த நற்குணங்களை, அந்த விளக்கை, அந்த வெளிச்சத்தை நம்ம இழந்து போய் இன்னைக்கு நிற்கிறோம். இப்போ விளக்கு தண்டு இருக்கு, அதுல எரிகிற அக்னியாக கர்த்தர் இருக்கிறார். ஆனா வெளிச்சம் இல்லாததுனால அந்த விளக்கை நோக்கியோ இல்ல அந்த அக்னியை நோக்கியோ இருளில் இருக்கிற ஜனங்களால வரவே முடியல. கர்த்தர் இன்னைக்கு நம்ம கிட்ட சொல்றது அதுதான். நம்ம நற்கிரியைகள்ல, நம்மளுடைய செயல்ல, நம்மளுடைய பேச்சுல மற்றவங்களை குத்துற மாதிரி பேசுறது, அதாவது ஒருத்தரை காயப்படுத்துறதற்கு அவங்களுக்கு தெரியாத மாதிரி இந்த வாழைப்பழத்துல ஊசி குத்துற மாதிரி அப்படி பேசி அவங்கள வந்து மறைமுகமாக காயப்படுத்துறது, இல்லை வெளியரங்கமாகவே முகம் சுளிக்கும்படியாக நடந்து கொள்கிறது. இந்த காரியத்தை எல்லாம் அவாய்ட் பண்ணி கர்த்தர்கிட்ட நம்ம பொறுமையும் ஆவியில எளிமையும் நம்ம கேட்கும்போது நம்மளால நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அறுவடையை நாம் செய்ய முடியும். கர்த்தர் சமூகத்தை ஆத்துமாக்களால நிரப்ப முடியும். வெளிச்சமாக இருப்போமா? தேவனை நோக்கி ஜனங்கள் வர நாம் தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக காணப்படுவோம். God bless you.